வாழ்க என்று சொன்னீர்கள் என்றால், மரியே வாழ்க எந்த வீட்டில் சொல்லலையோ அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கும். ஏற்கனவே 7 பேய் இருக்கும் அந்த வீட்டில். இந்த பேயெல்லாம் வர நிறையா போய் உட்காந்துக்கும். அவங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் மரியே வாழ்க சொல்லும் பொழுது அங்கு சாத்தானுக்கோ இருளுக்கோ இடமில்லை. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஒருவருக்கு பல நாட்களாக ஜாப் கிடைக்காமல் இருந்தது. மரியே வாழ்க சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க. அவர் எழுதிய இபி எக்ஸாமில், உங்களுக்கு தெரியும் இபி ஆஃபீஸர் கிடைக்குதா? ஈஸி கிடையாது. கோர்ட்டில் ஒரு கேஸ் வேறு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அது கொரோனா டைம், வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. நீ சொல்லிட்டு போயா, மரியே வாழ்க மரியே சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை, ஒரு நாளைக்கு 1000 முறை 2000 முறை சொல்லு என்று சொன்னேன். அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். திடீரென்று ஃபோன் வருகிறது, உங்களுக்கு கேஸ் கிளியர் ஆகிடுச்சு, கவர்மெண்ட் ஜாப் கிடைத்து விட்டது என்று சொன்னாராம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. இப்போ அடுத்த பாட்டுக்கு போகிறோம். 33 முறை மரியே வாழ்க சொல்ல போகிறோம். க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். ஒரு விண்ணப்பத்தை நினச்சி நல்லா கேட்டுங்க. மரியே வாழ்க சொல்கிறது பெருசு கிடையாது. விண்ணப்பம் நடக்கணும், விண்ணப்பம் நிறைவேறணும். நிறைய பேர் விரதம் இருக்கிறீங்க. விரதம் இருக்க பெருசு இல்லைங்க, வரம் கேட்க தெரிஞ்சிருக்கணும். இந்த விரதம் கேட்குற ஆள்லாம் வரம் இல்லாமல் இருக்குனாக்க தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து ப்ளீஸ் சேஞ்ச்